ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஜென்ரல் இன்வெர்டர் ஏசி தான். அதாவது இண்டோர் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஆன் ஆகலன்னு சொல்லி கொடுத்து அமைச்சிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுன்னா ஃபால்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண பார்த்திங்கன்னா இந்த ஏசி தான் சிப் ஏசி எஸ்எம்பிஎஸில். ஸோ இந்த ஏசி நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் அவைலபிள் கிடைக்காது. ஏன்னா ஜென்ரல் பொறுத்தவரைக்கும் காம்பவுண்ட் எல்லாமே ரொம்ப டிமாண்டு தான். ஸோ அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். மாடியூல் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 5 வோல்ட்டு 15 வோல்ட்டு ஃபேனுக்கு எல்லாமே பக்காவாக வந்துடுச்சு. ஃபேனும் ஓடினே இருக்குது, கம்யூனிகேஷன் நடந்து இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட அவுட்டோர் போர்டு இல்லாதனால ஃபுல் டெஸ்டிங் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணி கொடுத்தாவே போதும். ஸோ இந்த யூனிட் எட்மீடி அப்படியே அவுட்டோர் கூட கனெக்ட் பண்ணவே அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிடும். ஸோ நமக்கு ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆகிடுச்சு. ஸோ இது லேட்டஸ்ட் மாடல் ஜென்ரல் தான். ஸோ அதனால் டோட்டல் போர்டே சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இது ரிவ்யூ ஒர்க் பார்த்தாவே போதும், நம்மளுக்கு போர்டு வந்து நார்மல் கண்டிஷன் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 2 மினிட்ஸ் ரன் ஆன அப்புறமா எரர் வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் கனெக்ட் பண்ண அவுட்டோர். அதனால் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் ஒரு டைமும் ஆரஞ்சு லைட் ஒரு டைமும் பிளிங்க் ஆகும். இந்த 2 லைட் ஒரு டைம் பிளிங்க் ஆகும்போது கம்யூனிகேஷன் எரரு. ஸோ நீங்கள் அவுட்டோர் போர்டு கூட கனெக்ட் பண்ணிவிடுங்க, மிஷின் வந்து பக்காவாக ரன் ஆகிடும். மற்றபடி அந்த ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ ஜி.